இந்த உலகத்துல நீங்கள் ஆசைப்படுவது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு கூட ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இந்த புத்தாண்டு பிறக்கிற இந்த நாளில் நாம என்ன செய்யலாம்? ஒரு 3 வினாக்களை நம்முள் அடிக்கடி கேட்டுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய சக்தியை, என்னுடைய முன்னேற்றத்திற்காக நான் முழுமையாக பயன்படுத்துகின்றேனா? ஒரே ஒரு கேள்வி. பல நேரங்களில் நம்முடைய ஆற்றலையே நாம் ஒரு சில நேரங்களில் நமக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, நம்முடைய ஆற்றல் என்ன என்பதனையே நாம் அறியாமல் இருக்கின்றோம். ஒருவேளை எத்தனை வயசானாலும் எனக்குள்ள இந்த சக்தி இருக்குதோ, இது எனக்கு இன்னைக்கு தானே தெரியுது. பல நேரங்களில் அந்த விழிப்புணர்ச்சி காலதாமதமாக நமக்கு கிடைக்கின்றது. பெட்டர் லேட் தென் நெவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவது போல, இப்பொழுதாவது காலம் கடந்து நமக்கு அந்த ஞானம் உதித்ததே. நம்முடைய திறம் என்ன என்பதை நாம் இப்பொழுதாவது கண்டுகொள்ளலாமே, தேடி கண்டுபிடிக்கலாமே. நம்மிடத்தில் இருக்கிற திறமையை, ஆற்றலை முழுமையாக நம்முடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தலாமே. அப்ப முழுமையாக நம்முடைய ஆற்றலை பயன்படுத்துகிறோமா என்று ஒரு வினா, ஒரு கேள்வி. இரண்டாவது ஒரு கேள்வியை நாம கேட்கணும். இத்தனை ஆற்றல்களோடு நான் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய ஆசிரியர்கள், எனக்கு எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ பேர் எனக்கு இந்த உலகத்துல உணவு, உடை, கல்வி, நான் வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எனக்கு எதற்காக தந்தார்கள்? நான் ஒரு சிறந்த மனிதனாக வளர வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறார்கள். அப்படி எல்லாருடைய உதவியையும் பெற்று வளர்ந்து வந்திருக்கிற நான் திருப்பி மற்றவர்களுடைய நன்மைக்காக ஏதாவது செய்ய வேண்டாமா? அப்ப ஒவ்வொரு நாளும் என்னால மற்றவர்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டது, என்ன நன்மை நடந்தது என்று ஒரு வினாவினை, என்னால இன்னைக்கு மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வியை நாம கேட்கலாம் இல்லையா? அந்த கேள்வியை நாம கேட்டு பார்க்கலாம். மூன்றாவதா ஒரு கேள்வி, எல்லா செயலும் செய்கிறோமே, ஒருவேளை இந்த செயல்களை எல்லாம் பார்த்து அந்த இறைநிலை நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடையுமா அல்லது நம்மை சபிக்குமா? அந்த இறைநிலையை நோக்கி நாம் நகர்கிறோமா அல்லது இறைநிலையை விட்டு விலகக்கூடிய செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அப்ப 3 கேள்விகள். நம்முடைய ஆற்றலை முழுமையாக நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம பயன்படுத்துகிறோமா? அடுத்தது, இந்த உலகத்திற்கு நாம் ஏதேனும் நன்மை செய்கிறோமா? என்னால் இன்றைக்கு யார் பயனடைந்திருக்கிறார்கள்? 54 ஆண்டுகள் ஆசிரிய பணியில இருந்து இன்றைக்கும் கூட இவருடைய வயது ஆகிற போது பெரும்பான்மையானவர்களுக்கு நம்முடைய ஈகோ என்று சொல்லக்கூடிய அகங்காரம், ஆணவம் இல்லையா, திமிரு, கொழுப்பு, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், இதெல்லாம் அதிகரிக்குமே தவிர நிறைய பேர் அதை உணர்றதே இல்லை. நிறைய பேர் எனக்கு வயசாகி போச்சு நான் சொல்றேன், ஆனா மிகுந்த பணிவோடு அவருடைய திருவடிகளுக்குத்தான் என்னுடைய தலைவாழ்ந்த வணக்கங்களை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பைபிள்ல ஒரு கோட்பாடு இருக்கு, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். உண்மைதான். ஆன்மீக வாழ்க்கையில இதுல ஒரு பெரிய அனுபவத்தை நான் சொல்றேன். இவருக்கு 7 மணிக்கு நான் கொடுத்துடணும்னு நினைச்சேன். என்னுடைய அனுபவம் ஒன்றை சொல்லிவிட்டு இவரிடத்துல நான் அந்த மைக்கை கொடுத்துட்றேன். இங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளக்ஸ் போர்டு, இதை டிசைன் பண்றதுக்கு முழுமுதற் காரணமா இருந்தவர் நம்முடைய ரமேஷ், துணை பேராசிரியர். இவர்தான் இதற்கும் முழுமுதற் காரணமாக இருக்கிறவர் மிஸ்டர் சுதர்சன், ஆதி சோலார் சிஸ்டம் இல்லையா, அவர்தான். அவர் என்ன சொன்னாரு, உங்க பழைய ஃப்ளக்ஸ் போர்டு பின்னாடி இருக்கிற அந்த பதாகை சற்று நைந்து போயிருக்கிறது, புதிதாக மாற்ற வேண்டும் அப்படின்னா. மாற்றுங்க, மாற்றி தாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி, நன்கொடையா கொடுக்கிறாரு, அதனால சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா? என்னுடைய புகைப்படத்தை இங்கே பிரசுரிக்க வேண்டும். நான் முதல்ல அவர் இடத்துல சொன்ன ஒரே வார்த்தை தான், ஆன்மீக வாழ்க்கையில எவன் ஒருவனும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளக்கூடாது. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஆன்மீக வாழ்க்கைக்கு அப்பால் வாழ்கிறான் இல்லையா? அதனால தயவு செய்து இது வேண்டாம்
என்றுதான் நான் அவரிடத்துல என்னுடைய வேண்டுகோளை வைத்தேன். ஆனா ரமேஷ் அவர்களும் அவர் மிஸ்டர் சுதர்சன் அவர்களும் ஆதி சோலார் 2 பேரும் சேர்ந்து இதை டிசைன் பண்ணி என்கிட்ட அப்ரூவலுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சரியா இருக்கா சொல்லுங்க, நாங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்து நான் வருவதற்கு முன்னதாகவே இங்கே இந்த பதாகையை மாட்டி வைத்திருக்கிறார்கள். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, வயது ஆக ஆக நமக்குள்ள அந்த முதிர்ச்சி என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த மன முதிர்ச்சி என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை நாம் முன்னிலைப்படுத்தாமல் தாழ்த்தி கொள்ளுகிற அந்த மனோபாவம், அதுதான் மிக மிக முக்கியம். அந்த மனோபாவத்தை சற்றும் கூச்சமில்லாமல் 84 வயதுல 54 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஆசிரியராக இருக்கிற பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் இன்றைக்கு இது இந்த மேடையில மட்டுமல்ல, இதற்கு முன்னதாக பல மேடைகளிலும் இந்த கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். அதுதான் அன்பு. அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான். சொல்ல போனா ரோண்டா பைரன் அவங்களுடைய புத்தகத்துல ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க, இந்த உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலும் குழப்பங்களும் துன்பங்களும் சிரமங்களும் ஏன் ஏற்படுது தெரியுமா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க சொல்றாங்க, அன்பின் பற்றாக்குறை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நான் அதை சிந்திச்சு பார்த்தேன். கணவன் மனைவிக்குள்ள முரண்பாடு வருது, ஏன்? அன்பின் பற்றாக்குறை. ஏன் நண்பர்களுக்குள்ள முரண்பாடு? அன்பின் பற்றாக்குறை. உறவுகளுக்குள்ள முரண்பாடு, அன்பின் பற்றாக்குறை. அப்ப அன்பு அபரிமிதமா இருந்துட்டா அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல் எதுன்னா அன்பு. அன்பின் சக்தி தான் மிகப்பெரிய ஆற்றல். உண்மைதானே? அன்பு அடிபணிய வைக்கிறது இல்லையா? அந்த அன்பு தானே மரியாதையா? அந்த அன்பு தானே பக்தியா? அந்த அன்பு தானே எல்லாமாக விரிகிறது இல்லையா? மற்றவர்களுடைய நன்மை நாடுவது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது, மற்றவர்களை வாழ்த்துவது, எல்லாத்துக்குமே காரணம் அன்பு தானே. அப்ப அன்பு மிகப்பெரிய வலிமையான சக்தி. இதை நாம இந்த நேரத்துல இந்த 2020ஆம் ஆண்டை வரவேற்கிற இந்த விளிம்புல நின்று கொண்டு நாம என்ன செய்யணும்? உறுதிமொழி எடுக்கணும். அன்பின் பற்றாக்குறை தான் அனைத்து அல்லல்களுக்கும் காரணம். இனி மகாகவி பாரதி சொல்ற மாதிரி உங்களுக்கு இங்கே அன்பு செய்தல் தான் இதா இருக்கணும், வாழ்க்கையா இருக்கணும் இல்லையா? அன்பு செய்வார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. செய்க தவம் செய்க தவம் செய்க தவம், நெஞ்சே தவம் செய்வார் இல்லையா? எய்த எண்ணியதை எய்துவார். அன்பு செய்வார் இல்லையா? எப்பொழுதும் இந்த உலகத்துல இன்புற்று வாழ்வார்கள். ஆக அன்பின் பற்றாக்குறை என்பதனை நம்முடைய வாழ்க்கையில இருந்து நீக்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெங்கும் ஓங்குக என்று வள்ளலார் சொன்னது போல அன்பு மயமாக எல்லோரையும் நாம் ஆறத் தழுவி கொள்ளுவோம். இந்த 2020ஆம் ஆண்டிலே அன்பினால் அனைவரையும் ஆறத் தழுவி கொள்ளுவோம். அன்பினால் அனைவரையும் வாழ்த்துவோம். அன்பினால் நம்மையே அவர்களுக்கு தியாகமாக அல்லது தியாகத்துல நம்ம கொடுப்போம். மற்றவர்களுடைய நலத்தை நாடுகிற போது நம் நலம் சொல்ற மாதிரி ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட. நியூட்டனுடைய அந்த 3வது விதி உங்களுக்கு தெரிந்ததுதான். ஃபார் எவரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction இல்லையா? ஃபார் எவரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமமான எதிர் வினை உண்டு. அப்படி என்றால் நாம் அன்பை தந்தால் சமமான அளவில் அன்பு நமக்கு திரும்பி வரும். நாம் ஒரு உதவியை செய்தால் அந்த உதவி நமக்கு வேறொருவரால் வேறொரு இடத்துல தேவைப்படும் பொழுது இந்த பிரபஞ்சத்தால நமக்கு தரப்படும். இந்த உலகத்துல நீங்கள் ஆசைப்படுவது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு கூட ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய ஆசைக்கும் அது நிறைவேறுகிற காலத்திற்கும் அந்த இடைப்பட்ட கால இடைவெளி இருக்கிறது, நிர்ணயிக்கப்படுகிறது என்று ஒரு மாபெரும் ரகசியத்தை நமக்கு தருகிறார்கள். அப்ப பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு இருப்பது என்று சொன்னால் என்ன?
பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு இருப்பது அப்படின்னு சொன்னா பிரபஞ்சத்தினுடைய இயற்கை நிலை என்ன அப்படின்னு பாருங்க. பிரபஞ்சம் உணர்ச்சி மயமானது. பிரபஞ்சம் உணர்ச்சி மயமானது. நீங்கள் எந்த மொழியால் பிரபஞ்சத்திடம் கேட்கிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் அறிவது இல்லை. ஆனால் உங்களுடைய உணர்ச்சி எத்தகையது, எதை குறித்து நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் என பிரபஞ்சத்துக்கு அந்த கற்பனையும் அந்த உணர்ச்சியும் தான் அடிப்படையான மொழியாக இருக்கின்றது. ஆக அந்த உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் எதை சிருஷ்டிக்கிறீர்களோ அந்த ஒன்று உங்களுக்கு இது கிடைக்கும் என்று நம்பணும். பிரபஞ்சத்தினுடைய எதிர்பார்ப்பே நம்பிக்கைதான். இதைத்தான் மிக பெரிய அளவில் சொல்றாரு மகாகவி பாரதி. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. அற்புதமாக மிக எளிய பழமொழியில, நம்பனவனுக்கு நடராசன், நம்பாதவனுக்கு யமராசன். நீங்களே சிந்திச்சு பாருங்க. நம்பனா நடக்கும், நடந்தா மகிழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி உண்டானா குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம். நம்பலன்னு சொன்னா நடக்காது. ஏன்னா நம்பாததும் ஒரு நம்பிக்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்பாத நம்பிக்கை அப்படிதான். அப்ப நம்பவில்லை என்று சொன்னால் நடப்பது இல்லை, நடக்கவில்லை என்று சொன்னால் ஏமாற்றம். ஏமாற்றம்னா அது நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்க போகிறது. அதனால நமக்கு யமன் வந்தது போலத்தான். ரொம்ப எளிமையான ஒரு பழமொழியில நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த பாமரனுக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லி சென்றிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆக நண்பர்களே, இந்த 2020 புத்தாண்டு ஒரு நல்லதொரு புத்தாண்டாக, ஒரு அற்புதமான புத்தாண்டாக உங்கள் அனைவருக்கும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன்.